Good morning to all. என்னுடைய பேர் டேனியல் ரெக்ஸ், சீனியர் லெக்சரர் ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட் இன் சிபிடி. இன்னைக்கு மெட்டீரியல் டெஸ்டிங் லேப்ல என்ன எக்யூப்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் ஆஃப் ஸ்டீல் பீம். டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட்ல மொத்தம் நம்ம 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஒன்று ஸ்டீல் பீமை வச்சு செய்ய முடியும், இன்னொரு உடன் பீமை வச்சு செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இனிஷியல் ரீடிங்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. என்ன இனிஷியல் ரீடிங்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறனோ அந்த பீமினுடைய லென்த். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது பீமினுடைய பிரெத் அண்ட் டெப்த். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸும் பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நான் இந்த எக்யூப்மெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ டிஃப்ளெக்ஷன் டெஸ்ட் அப்பாரட்டஸ், ஒரு ஸ்டீல் பீம் அண்ட் ரூலர், மெஷரிங் ரூலர். நெக்ஸ்ட் இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்டோமீட்டர். இந்த டிஃப்ளெக்டோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீம்ல வரக்கூடிய சின்ன சேஞ்சஸையும் இந்த மீட்டர் காமிச்சு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா நான் இந்த செட்டப் எல்லாமே ப்ரீ செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுல 2 விஷயம் பண்ண போறோம். ஒன்னு லோடிங், இன்னொன்னு அன்லோடிங். அதாவது நான் லோடு ஏத்த எந்த அளவுக்கு இந்த பீம் டிஃப்ளெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் லோட நான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு மறுபடியும் ரீகெயின் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ என் கையில இருக்கக்கூடிய இந்த வெயிங் பேலன்ஸ் ஒவ்வொன்றுமே 500 கிராம். ஸோ 3 வெயிங் பேலன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் வெயிங் போடும் பொழுது எனக்கு எவ்வளவு இங்க ரீடிங் சேஞ்சஸ் கிடைக்குது அப்படிங்கறத நான் டிஃப்ளெக்டோமீட்டர் மூலமா எடுத்துக்கிறேன். இதை நான் எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய லோடிங்கிற டேபிள நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி செகண்ட் லோட் அண்ட் தேர்ட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா லோட நான் இன்க்ரீஸ் பண்ண அந்த டிஃப்ளெக்டோமீட்டர்ல ரீடிங் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இதை நீங்க உங்க டேபிள்ல லோடிங் நோட் பண்ணிட்டே வருவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லோடிங். சோ எந்த அளவுக்கு டிஃப்ளெக்டோமீட்டர்ல சேஞ்சஸ் காமிச்சிருக்கோ அதை நான் ரிலீஸ் பண்ணும்பொழுதும் மறுபடியும் ரீகெயின் பண்ணணும். அப்படின்னா தான் அது கரெக்டான அளவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியில இருக்குங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த டிஃப்ளெக்ஷன்ங்கிற கேரக்டர் கரெக்டா அப்டைன் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ நான் இந்த லோட நான் ரிலீஸ் பண்ணும் பொழுது சேம் டிஃப்ளெக்டோமீட்டர்ல பார்த்து நான் ரீடிங்க அன்லோடிங்கிற பேஜஸ்ல நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இதை நம்ம மறுபடியும் ரிப்பீட்டடா திரும்ப செய்யும் பொழுது இந்த ஸ்டீல் பீம் எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்மளால ஃபார்முலா மூலமா ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இந்த எக்யூப்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோஸ்ல இது எப்படி நம்ம கால்குலேஷன், அதுக்கப்புறம் எப்படி அதோடைய ஸ்ட்ரெஸ், யங்ஸ் மாடல்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்றதுங்கிறத பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.